கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே உள்ள மேலூர் கிராமத்தில் இறந்தவர்களை மயானத்திற்கு கொண்டு செல்வதற்கு நீரோடையை கடந்து செல்வது வழக்கம். இந்த நிலையில் தற்போது மழையின் காரணமாக நீரோடையில் கழுத்தளவு தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்லும் நிலையில் உயிரிழந்தவரின் உடலை அடக்கம் செய்ய ஆபத்தான வகையில் கொண்டு செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் நீரோடையில் தரைப்பாலம் அமைத்து தர வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கிராம மக்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் வேலூர் திருத்தணி செல்லும் அரசு விரைவு பேருந்து திருத்தணியிலிருந்து சோளிங்கர் லிங்காரெட்டி தெரு பகுதியை கடக்கும்போது எதிர்பாராத விதமாக எஞ்சின் பழுதாகி 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்த சோளிங்கர் பணிமனையில் இருந்த மெக்கானிக் வரவழைக்கப்பட்டு பேருந்து பழுது பார்க்கப்பட்டது. இனி வரும் காலங்களில் அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்க வேண்டும் என பயணிகள், சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நெமிலி அருகே உள்ள மகேந்திரவாடி பெரிய ஏரி நிரம்பி உபரிநீர் ஆர்ப்பரித்து அருவி போல் கொட்டி வருகிறது. இந்த ஏரியை காண குடும்பமாக பொதுமக்கள் அங்கு குவிந்து வருகின்றனர். சுற்றுவட்டார பகுதிகளில் சுற்றுலா தலமாக மகேந்திரவாடி ஏரி மாறியுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாக்கிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக திருவாரூர் மாவட்டம் முழுவதும் கடந்த 4 நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் பல்வேறு பகுதிகளில் சம்பா பயிர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே மணக்கரை, சேந்தங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் சம்பா பயிர்கள் முற்றிலும் மழைநீரில் சாய்ந்தது. இந்த பகுதிகளை அனைத்து விவசாய சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் டீ கடையில் வாங்கி சென்ற வடையில் பூரான் இருந்ததைக் கண்டு வாடிக்கையாளர் அதிர்ச்சியடைந்துள்ளார். இதனால் பாதிக்கப்பட்டவர் வடையில் பூரான் இருந்த படம் மற்றும் வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு நிலக்கோட்டை பகுதியில் உள்ள உணவுப் பொருள் விற்பனை நிலையங்களில் பேரூராட்சி நிர்வாகம் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறையினர் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் கோவிலில் மார்கழி மாதத்தை முன்னிட்டு 1008 நாமாவளிகள் போற்றி பாடி திருவிளக்கு பூஜையானது விமர்சையாக துவங்கியது. நகரின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருள் பெற்று சென்றனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த நாவிதம்பட்டியைச் சேர்ந்த அம்ரிஷா என்பவர் வாணியம்பாடி பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் 4 ஆண்டுகளாக பேராசிரியராக பணிபுரிந்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக குடும்பத்தாருடன் பிரச்சனை இருந்து வந்ததாக கூறப்படும் நிலையில் வீட்டில் யாரும் இல்லாத போது தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதுகுறித்து அறிந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவம் குறித்து மேல்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி சித்தூர் சாலையில் இஸ்கான் மையத்தின் ஆன்மீக பிரச்சாரத்தில் தேரினை இழுத்துக் கொண்டு வந்த 2 மாடுகளின் பிரம்மாண்ட கொம்புகளை பார்த்து சாலையில் சென்ற பொதுமக்கள் வியந்து பார்த்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மாகரல் கிராமத்தில் மல்லிகா என்ற மூதாட்டி வறுமையின் காரணமாக குடிசை வீட்டில் தங்கியிருந்தார். இதை அறிந்த அப்பகுதியைச் சேர்ந்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மூதாட்டிக்கு ரூபாய் 4 லட்சம் மதிப்பிலான வீடு கட்டிக் கொடுத்துள்ளனர். இதன் திறப்பு விழா நிகழ்ச்சி அக்கிராமத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் குத்துவிளக்கு ஏற்றி வீட்டினை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு தையல் இயந்திரம், சைக்கிள், பூச்சி மருந்து தெளிப்பான் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து நிர்வாகி மற்றும் தொண்டர்களிடையே பேசுகையில் நிர்வாகிகளிடையே எந்த கருத்து வேறுபாடும் நிலவக்கூடாது எனவும் அப்படி நிலவும் நிலையில் தளபதியின் போட்டோவை பார்த்து சமரசம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். EVKS இளங்கோவன் மறைவுக்கு தேனி மாவட்டம் கம்பத்தில் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியின் சார்பாக இரங்கல் கூட்டம் நடைபெற்றது. இந்த இரங்கல் கூட்ட நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியினர், திராவிட முன்னேற்ற கழக கட்சியினர், கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே ஆட்டோ மீது ஆம்புலன்ஸ் மோதியதில் ஆட்டோ ஓட்டுநர் படுகாயமடைந்தார். தொடர்ந்து படுகாயமடைந்த உமரி காட்டேஜ் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் அப்துல் கலாம்
குன்னூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் இந்த விபத்து சம்பவம் தொடர்பாக குன்னூர் நகர போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தற்போது இந்த விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நீலகிரி மாவட்டம் உதகையில் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு முன்னோட்டமாக சாண்டா கிளாஸ் என்றழைக்கப்படும் கிறிஸ்துமஸ் தாத்தா பவனி நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் இதில் தமிழகத்தில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறப்பு பிரார்த்தனை பவனி நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு துதி பாடல்களை பாடி ஊர்வலமாக சென்றடைந்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் செம்பியவேலூர் கிராமத்தில் இரவு மோகன் என்பவரின் குடிசை வீடு எதிர்பாராத விதமாக திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து தகவலின் அடிப்படையில் அங்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயினை அணைத்தனர். இந்த விபத்தில் சுமார் 5 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் முற்றிலும் எரிந்து சேதமான நிலையில் இந்த விபத்து குறித்து திருக்குவளை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே மீனாட்சிபுரத்தில் உள்ள புதுக்குளம் மறுக்கால் பகுதியில் மலைப்பாம்பு ஒன்று வெள்ளத்தில் இருந்து அடித்து வரப்பட்டு பதுங்கி இருப்பதாக கடையம் வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இத்தகவலின் அடிப்படையில் வேட்டை தடுப்பு காவலர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் உதவியுடன் 15 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு பத்திரமாக மீட்கப்பட்டு அடர்ந்த வனப்பகுதியில் விடப்பட்டது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் நயினார்பாளையம் அருகே மறைந்த ஆசிரியரின் 83ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழாவை முன்னாள் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக கொண்டாடினர். இதில் சிறப்பு அழைப்பாளராக உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் ஆனந்த கிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர்களுக்கும் கேடயம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. இதன் பின்னர் முன்னாள் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் இணைந்து மறைந்த ஆசிரியரின் நினைவை போற்றும் வகையில் மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தும்பராம்பட்டு மற்றும் கீழ்கொட்டாய்க்கு சரியான சாலை வசதி இல்லாததால் அப்பகுதி கிராம மக்கள் தும்பரம்பட்டுக்கும் கீழ்காட்டு கொட்டாய்க்கும் இடையே உள்ள ஆற்றில் ஆபத்தை உணராமல் இடுப்பளவில் உள்ள தண்ணீரில் ஆபத்தான முறையில் கரையை கடந்து வருகின்றனர். தற்பொழுது இந்த ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் அசம்பாவிதம் ஏற்படும் முன் அதிகாரிகள் இவர்களுக்கு முறையான சாலை வசதி அமைத்து தர வேண்டும் என்று கிராம மக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதி ஊராட்சி ஒன்றிய அலுவலக புதிய கட்டிடத்திற்கான 5.90 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சட்டத்துறை அமைச்சர் பொன் அமராவதி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தின் வளாகத்தில் அடிக்கல் நாட்டினார். இதில் ஊராட்சி ஒன்றிய அலுவலர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள், கட்சி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே உள்ள மெய்வெளி தலையுக ஆண்டு 124 கார்த்திகை தீப திருநாள் பிரம்ம பிரகாச மெய்வெளி சாலை ஆண்டவர்களை வழிபட்டு மெய்வெளி சாலையில் உள்ள பொன்னங்கர தேவாலயத்தில் மெய்வெளி சபையின் சபைக்கரசர் கலந்து கொண்டு முதல் கார்த்திகை தீபத்தை ஏற்றி திருவிழாவை தொடங்கி வைத்தார். இதில் 10,000 மண் அகல் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் ஓம் நமச்சிவாயா என்ற அறக்கட்டளை சார்பில் திருமயம் அருகே மேலூர் கிராமத்தில் நலிவடைந்த நிலையில் உள்ள குடும்பங்களுக்கு அரிசி, பருப்பு உள்ளிட்ட மளிகை ஜாமான்களை ஓம் நமச்சிவாயா அறக்கட்டளை ஒருங்கிணைப்பாளர் பாண்டியன் தலைமையில் நிர்வாகிகள் வழங்கினர். இந்நிகழ்வில் ஓம் நமச்சிவாயா அறக்கட்டளை நிர்வாகி ஆசிரியர் கருப்பையா மற்றும் உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு முகத்து வாரத்தில் கடல் சீற்றம் காரணமாக படகு ஒன்று கவிழ்ந்து கற்கள் மீது மோதி 2ஆக உடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நல்வாய்ப்பாக இதில் பயணித்த 3 மீனவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் திருப்பாலைவனம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து நீடித்த கனமழை காரணமாக அகஸ்தியர் அருவி, காரையாறு, சொரி முத்தையனார் கோயில் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் சுற்றுலா பயணிகளின் வரத்து வெகுவாக குறைந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள மான்கள் கூட்டம் கூட்டமாக பிரதான சாலைகளில் உற்சாகமாக வலம் வருகின்றன. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள விகேபுரத்தில் கள்ளநோட்டை மாற்ற முயன்ற ஆசை தம்பி என்பவரை விகேபுரம் போலீசார் கைது செய்தனர். மேலும் அவரிடம் இருந்து ஜெராக்ஸ் எந்திரம் உட்பட 25 எண்ணிக்கையிலான 100 ரூபாய் கள்ள நோட்டுகளை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் இருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு திருப்பூர் வந்த தனியார் பேருந்தும், முருகம்பாளையம் வழியாக மத்திய பேருந்து நிலையம் நோக்கி பயணிகளை ஏற்றி வந்த மினி பேருந்தும் ஒன்றோடு ஒன்று போட்டி போட்டுக்கொண்டு இயக்கப்பட்டது. இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக 2 பேருந்துகளும் போட்டி போட்டுக்கொண்டு வந்த நிலையில் ஒன்றன் பின் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானது. இதில் மினி பேருந்தின் முன்பக்கம் மற்றும் பின்பக்கங்களில் சேதமடைந்த நிலையில் சாலையில் சென்ற வாகன ஓட்டிகளும் பேருந்துகளில் சென்ற பயணிகளும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் மாவட்டம் தேர்வீதி பகுதியில் உள்ள ஸ்ரீ விஸ்வகர்மா சித்தி விநாயகர் கோயிலில் மார்கழி மாத முதல் நாளை முன்னிட்டு மூலவர் கணபதிக்கு சிறப்பு பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இந்த சிறப்பு அபிஷேக நிகழ்ச்சியை காண ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னையில் வடிவுடையம்மன் கோவிலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் மனைவி துர்கா ஸ்டாலின் தரிசனம் செய்தார். அப்போது ஆதிபுரீஸ்வரரை வெள்ளிக்கவசமின்றி தரிசனம் செய்தார். இவருடன் திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே.பி. சங்கர் மற்றும் மண்டல குழு தலைவர் தி.மு. தணியரசு உடனிருந்தனர். புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகளில் பெய்த கனமழையில் அம்மாப்பட்டினம் உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள பள்ளிகளில் தண்ணீர் முழுமையாக தேங்கியுள்ளது. மழை விடுமுறையை அடுத்து பள்ளிகள் திறக்கப்படும் சூழலில் பள்ளி வளாகம் முழுவதும் குளம் போல் மழைநீர் தேங்கி நிற்பதால் மாணவர்கள் பள்ளிக்கு வருவதும் அவர்களின் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகியுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். இந்த கனமழையின் காரணமாக அம்மாப்பட்டினம் பகுதிகளில் தண்ணீர் வெள்ளம் அதிகமாக சூழ்ந்திருப்பது காரணத்தினால் மக்கள் எல்லாம் அவர்களுடைய அத்தியாவசிய தேவைக்காக சென்று வருவதற்காக மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையில் அந்த பகுதியில் அந்த சாலையின் ஓரமாக இந்த அரசினர் நடுநிலை பள்ளி ஒன்று இருக்கிற ஆண்கள் பள்ளி, இந்த பள்ளியில் தண்ணீர் உள்ளாமையும் வெளியும் தேங்கி நிற்பது காரணத்தினால் மாணவர்கள் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். நெல்லை மாவட்ட பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக பல்வேறு இடங்களில் கனமழை பெய்த நிலையில் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. இந்த கனமழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் மின்கம்பங்கள் உடைந்தும், மின்கம்பிகள் சேதமடைந்தும், மரங்கள் விழுந்தும் பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் மின்சாரம் பாதிக்கப்பட்ட நிலையில் இதனை சீரமைக்கும் பணியில் கல்லிடைக்குறிச்சி மின்கோட்ட ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். வந்தவாசி அருகே 2 கிராமங்களில் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.எஸ். தரணிவேந்தன், சட்டமன்ற உறுப்பினர் எஸ். அம்பேத்குமார் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். அப்போது பேசிய விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று தெள்ளார் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதியில் 150 மீட்டர் மேம்பாலம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் நடைபெற்ற கபடி விளையாட்டுப் போட்டியில் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.எஸ். தரணிவேந்தன் கபடி வீரர்களுடன் சேர்ந்து கபடி விளையாடி அவர்களுக்கு நிதியுதவி வழங்கி உற்சாகப்படுத்தினார். இந்த நிகழ்வானது அங்கு கூடியிருந்த கிராம மக்கள் அனைவரிடமும் பாராட்டுகளை பெற்றுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த வேடந்தவாடி கிராமத்தில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த கூத்தாண்டவர் ஆலயத்தில் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பொட்டியபுரம் மேல் தெருவை சேர்ந்த நவீன்குமார் என்பவர் வேலை முடிந்து வீட்டிற்கு சென்றபோது 2 பேர் வழிமறித்து பணம் கேட்டு மிரட்டியதுடன் தகராறு செய்து கத்தியால் வெட்டிவிட்டு தப்பினர். காயமடைந்த நவீன்குமார் ஓமலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஓமலூர் போலீசார் 2 ரவுடிகளையும் தேடி பிடித்து கைது செய்தனர். 2 பேரையும் ஓமலூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். உளுந்தூர்பேட்டை மற்றும் கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சொகுசு காரில் சென்று வீடுகளின் பூட்டை உடைத்து திருடிய 6 பேரை உளுந்தூர்பேட்டை போலீசார் கைது செய்தனர். கைது செய்து உளுந்தூர்பேட்டை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். மேலும் அவர்கள் கொள்ளையடித்த வெள்ளிப் பொருட்கள், கொள்ளையடிக்க பயன்படுத்திய இரும்பு ராடு மற்றும் இரும்பு கம்பி, சொகுசு கார் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வைகை அணை நீர்மட்டம் 2 நாளில் 10 அடி அளவிற்கு உயர்ந்துள்ள நிலையில் வைகை அணைக்கான நீர்வரத்து குறித்து அமைச்சர் ஐ. பெரியசாமி ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வில் அணையின் நீர் நிலவரம் குறித்தும், முழுமையாக நிரம்புவது குறித்தும், பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பது குறித்தும் கேட்டறிந்தார். செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.